ஒரு கசப்பான அனுபவம் ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் வருது. நல்லவர்கள் வல்லவர்கள் வரணும், அப்பதான் சட்டசபைக்கு செல்ல முடியும், இல்லை பார்லிமெண்ட் இருந்தால் அதுக்கு போகணும். அப்போதான் மக்கள் குறைகளை சொல்ல முடியும், தைரியமா பேச முடியும். மக்களோட ரெப்ரசன்டேட்டிவா போறவங்க யாருக்கும் தலை வணங்க தேவையில்லை, மக்களை தவிர, கடவுளை தவிர. இதுதான் என்னுடைய நம்பிக்கை. அந்த மாதிரி தான் இன்னைக்கும் இருக்கு. பெரியவங்களை பார்த்தா காலில் தொட்டு ஆசீர்வாதம் வாங்குறது வேறு, அடிமையா இருக்கிறது வேறு. அது வெள்ளக்கார காலத்துல போயிடுச்சு. அப்போ வந்து பார்ட்டிஸ் வேறங்க. காங்கிரஸ் இருந்தது சுதந்திரத்துக்கு அப்புறம், அதுக்கப்புறம் டிஎம்கே தோன்றியது, அதுக்கப்புறம் அதிலிருந்து வந்தது அண்ணா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்புறம் அங்கிருந்து வெளியே வந்தது தான் வைகோ அவர்கள், அண்ணன் அவர்கள், அந்த மாதிரி எல்லாம் வந்தது. அப்புறம் சகோதரர் திருமாவளவன் அவர்கள், இப்படி விஜயகாந்த் அவர்கள் வந்தாங்க, நம்மளும் ஒரு இது வந்தோம். ரைட், நிறையா இருக்கு. ஸோ அந்த மைண்ட் செட் வேறு. வி ஹேட் அ கலெக்டிவ் பர்பஸ். சுதந்திரம்ங்கிறது எல்லாருக்கும் வேணும். அனைத்து சமுதாயத்திலையும் மாவீரர்கள் இருந்திருக்காங்க, உயிர் தியாகம் புரிந்தவர்கள் இருக்காங்க. இங்க நடக்கிறது போட்டி. அது ஆரோக்கியமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஜனநாயக முறையில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த ரெஸ்பெக்ட் யுவர் ஆப்பனண்ட். அதனால தான் நான் சொன்னேன், ஆர்கே நகரில் கேண்டிடேட்டை போட மாட்டேன்னு நான் ப்ரெஸ்க்கு அமிச்ச லெட்டர்லேயே எழுதினேன். ஏன்னா அவங்க மேலே எனக்கு அவ்வளோ மரியாதை உண்டு, அதே போல தான் அவர் மேலேயும் எனக்கு மரியாதை உண்டு. அவங்கள எதிர்க்கிறதுனால என்ன ஆக போகுது? அந்த ஒரு தொகுதியில் என்ன ஆக போகுது? நீங்கள் ஜெயிக்கவும் முடியாதுங்க, அது வேற விஷயம். ஸோ ஏன் அட்லீஸ்ட் ஒரு மரியாதை காட்டுங்க, அரசியலில் ஒரு நாகரிகத்தை கொண்டு வாங்க. ஏன்னா லாங்குவேஜ் ரொம்ப கீழ்த்தரமாக போயிட்டு இருக்கு. அவங்க பேசுறதெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியல. இதுக்கு தானே நம்மளுடைய மூதாதையர் நமக்கு சுதந்திரம் பெற்று தந்தாங்க. மக்களை ஏங்க விட்டு இப்படியே ஆட்டிட்டு இருக்காங்க. அந்த லாலிபாப்பை கிற்க வரும்போது எடுத்துடுறாங்க, அந்த வாசனையை மட்டும் கொடுக்குறாங்க மக்களுக்கு. ஏமாந்து நம்ம டெய்லி பார்க்குறோம். இத்தனை 1000 கோடி டேங்கர்லேயும் லாரிலையும் போகுது. ஒரு டாஸ்மாக் கடையை மூடுறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்களே. நீங்கள் கொள்ளையடிச்ச பணம் வெளியே வந்தாலே மக்களுடைய பிரச்சனை அத்தனையுமே தீருமே. இதுதானே கேட்குறோம். ஆனால் நியாயமான குரலுக்கு இங்கே கூட இருக்கிற கட்சிகளே ஒத்துக்கிறது இல்லை. இப்போ லோக் ஜன் சக்தியோ இன்னொருத்தர், அவர் பேரை சொல்லவே நான் விரும்பல, உங்களுக்கு தெரியும். அது ஒரு ஓகே, அவர் பெரியவர், அங்கே டெல்லியில் இருக்கார், அதனால் அவர் பேரை கட்சி பேரை மட்டும் சொல்கிறேன். அந்த மரியாதையினால நான் சொல்கிறேன், இந்த அரசியல் தான் நாங்கள் செய்வோம். இன்னைக்கு காலையில் போய் ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். நேற்றும் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது, இன்னைக்கு பேப்பரில் பார்த்தேன். விடியறதுக்கு முன்னாடியே விடியல் கூட்டணி காலி. சரிப்பா, இருக்கட்டும். நான் இன்னும் ஒன்றும் சொல்லியே, விடியல்ன்றத டைட்டில் வச்சதே நான் தனியாக போயிட்டுருக்கேன்னு சொன்னாலும் நீங்கள் வந்தீங்க, மரியாதை கொடுத்து உங்களை சேர்த்தோம். கருத்து வேறுபாடு எல்லா கட்சியிலையும் இருக்குது. உங்கள் அபிப்பிராயத்தையும் மரியாதை கொடுத்து இத்தனை நாள் கேட்டுட்டு இருந்தேன். இல்லைன்னா நான் கிளம்பியிருப்பேன் பிரச்சாரத்துக்கு நேரம். ஆனால் இழுத்து 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 கடைசி நேரத்தில் கழுத்து அறுத்து விட்டு ஓடிவிட்டார்கள். அதோ கடவுள் செயல் தான் நான் சொல்கிறேன். துஷ்டரை கண்டால் தூர விலகு, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். என்னால் அவங்கள விட ஜாஸ்தி பேச முடியும், அந்த திறமை எனக்கு இருக்குது. ஆனால் நான் படித்த படிப்பும் எனக்குள் இருக்கும் நாகரிகமும் அதை தடுக்குது. அதுதான் பொங்கி எழு மனோகரான்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக முடியும் என்னால். வேண்டாம், நீ பேசுறிய பேசுப்பா. எவ்வளோ நேரம் நீ திட்ட திண்டுக்கல் வைரக்கல் தான் பேசிட்ட இரு, என்ன வேணா சொல்லு. கார்த்திக் மசிய மாட்டார். 36 வருஷமா நான் மீடியாவோட இன்டராக்ட் பண்ணியிருக்கேன். 20 வயசுல இருக்கு. 10 வருஷமா அரசியலையும் பண்ணிட்டு இருக்கு. நீங்க சொல்லி என் பேர் கெடுக்க முயற்சி செய்தாலோ, சும்மா வீண் பழி சுமத்தினாலோ, நீங்க எதை நோக்கி வந்தீங்க, காசை பணம் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா கார்த்திக் கிட்ட கிடையாது.
என்கிட்ட உழைச்ச காசு தான் இருக்கு. கோடி கோடியாக சம்பாதிச்ச கோடி கோடியாக விட்டு திருப்பியும் சம்பாதிக்கிறேன். அதான் கார்த்திக் நிலைமை. நான் அன்னைக்கு கேண்டிடேட்ஸ் அனுப்பும்போது கூட சொன்னேன், பா உங்களில் நீங்கள் நல்ல கேண்டிடேட்ஸ் இருக்கீங்க, அவ்வளோ செலவு பண்ண முடியாது. நான் கேட்டிருக்கேன், இருக்கிறவங்க கிட்ட ஜாஸ்தி இருந்தால் தயவு செஞ்சு இல்லாத கேண்டிடேட்ஸை ஹெல்ப் பண்ணுங்க. ஓப்பனாக சொன்னேன், அதான் ராபின்ஹுட்டாக இருங்கன்னு. அது ஓகேன்னு ரொம்ப சந்தோஷமாக போனாங்க. அந்த அஷூரன்ஸ் கொடுத்த பிறகும் நான் கேட்குறேன், மரியாதை நமக்கு போகாமல் என்னால் முடிஞ்சவரை நான் செய்கிறேன். அதே போல் இருக்கிற கேண்டிடேட்ஸ் நிறைய இருந்தால் அவங்க உங்ககிட்ட ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பார்த்து நமக்குள்ளே தானே, நம்ம கட்சிக்குள்ளே தானே, நம்ம கூட்டணி தானே பண்ணிக்கலாம். போனவங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க ஐயா, 2.25 லட்சத்துக்கு ஒரு கேண்டிடேட் வேலை போயிருக்கார். வெறும் 2.25 லட்சம். அவர் கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன். 35 வருஷமா ரசிகர் மன்றத்திலிருந்து இருக்கார். அவரை நம்பி ஒரு சீட் ராஜபாளையம் 29ஆம் தேதி கரெக்டா 2:30 மணிக்கு போய் 3 மணிக்கு யாருக்கு தெரியாம வித்ட்ரா பண்ணிட்டு வந்துட்டார். அவரை பார்த்தா 2.25 லட்சம் வெறும். இதே போல சிலர் வேணுன்ட்டே தப்பா ஃபில் பண்ணியிருக்காங்க. நல்ல வேலை சிவசேனா அவங்களுடைய ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் இருந்தது, அது பூரா தப்பிச்சுது. அதில் 15 பேர் போட்டாங்க, அவங்க 25 ஃபார்ம் கொடுத்தாங்க. அந்த சிம்பிளில் 14 பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்ச்சிகள். இன்னொரு விஷயம் நடந்தது. ஒரு பெண் கேண்டிடேட் சங்கரன் கோவிலில் இருக்காங்க. நேற்று அவங்க வீட்டை தாக்கியிருக்காங்க. அவங்க பெயர் சுப்புலக்ஷ்மி. அவங்க அலறி அடிச்சுட்டு ஃபோன், யாருன்னு கேட்டேன். ஆளுங்கட்சின்னாங்க. வண்டி ஏறி வந்துருங்கம்மான்னு. நான் தான் சொன்னேன், எப்போ நாமினேட் ஃபைல் பண்ணீங்களோ அப்போவே வண்டி ஏறி இங்கே வந்துடுங்க, உங்களை நாங்கள் பார்த்துக்குறோம் பத்திரமா அப்படின்னு சொன்னேன். வந்துடுங்கம்மான்ட்டு வந்துட்டாங்க. அம்மா இங்கே வாங்கம்மா ஒரு நிமிஷம், ஒரு விஷயம் இங்கே சொன்னேன், நீங்கள் தைரியமாக சொல்லலாம், சரியா? வாங்க. உங்கள் வீட்டு தாக்குனாங்கன்னு ஒரு நியூஸ் வந்தது, அது என்ன நடந்தது அதை மட்டும் சொல்லுங்க. நான் இப்போ தான் அவங்கள பார்க்குறேன், சரியா? வீட்டை தாக்கல, எல்லாரும் நீங்கள் வாபஸ் வாங்கணும், வாபஸ் வாங்களுக்கு உங்களுக்கு 10 லட்சம் தருவேன், 5 லட்சம் தருவேன், நீங்கள் வாபஸ் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆளுங்க பூரா மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த கட்சி? அதிமுக கட்சிக்காரங்க தான் சொன்னேன். அப்படி சொன்னா அது பிரச்சனை மேல பிரச்சனை வந்துடும். அவங்களுக்கு பாதுகாப்பு நம்ம தான். ஸோ இந்த மாதிரி பல சிக்கல்களை சிலர் செஞ்சுட்டே இருக்காங்க. அப்படி என்ன உங்களுக்கு கார்த்திகை கண்டா பயம் இல்லை, அந்த கேண்டிடேட்ஸை கண்டா உங்களுக்கு ஏன் இவ்வளோ? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நேரா பேசுங்க. நாங்க சொல்லும் தொகுதியை தான் நீங்க எடுத்துக்கணும்னு அப்படின்ற நிறைய கம்ப்ளைண்ட்டோட வெளியே வந்தவங்க எல்லாம் நீங்க பார்த்தீங்க. சார், நம்ம கேண்டிடேட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி நாமினேஷன் ஃபைல் பண்ண அப்புறமும் அப்பவும் ஒழுங்காக ஃபைல் பண்ண கேண்டிடேட்ஸும் ஒரு சின்ன சின்ன பேர் பிழை இங்கே அங்கே மாறி இருந்தால் அது கூட ரிஜெக்ட். என்ன நடக்குதுன்னு தெரியல. பெரிய பெரிய கேஸை மூடி மறைக்கிறாங்க, ஊழல் எல்லாம் மூடி மறைக்கிறாங்க. எத்தனை அந்த கேஸு இந்த கேஸுன்னு இருக்கு, எத்தனையோ கேண்டிடேட்ஸ் மேலே, அதெல்லாம் மறைக்கிறாங்க. ஆனால் எழுத்து பிழையோ பெயர் பிழையோ கொஞ்சம் அப்படியே மாறி இருந்துச்சுன்னா உடனே ரிஜெக்ட். அது போய் சொல்றது கூட டைம் கிடைக்கல அந்த அந்த தொகுதியை சார்ந்த ஆஃபீஸர்ஸ். இது என்ன ஜனநாயகம்னு எனக்கு தெரியல. இல்லை எப்போ இப்படி
ஸோ ஒரு பணம் இல்லாத கட்சி, மனபலம் மட்டுமே வைத்திருக்கும் இந்த கட்சி, நல்ல ஆத்மாக்கள், வல்லவர்கள், நல்லவர்கள் அசம்பிளிக்கு போகணும், இல்லை பார்லிமெண்ட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன என்ன கொடுமையெல்லாம் செய்ய முடியுமோ கூட இருந்து, எப்போ என் முதுகுல யார் குத்துவான்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாதுங்க. ஆச்சரியப்படாதீங்க, நான் பிரச்சாரத்துக்கு போய் கார்த்திக் முதுகுல ஒருத்தர் கத்தியில குத்துனாரு, இல்லை கூட்டத்தில் இருந்து குத்துனாருன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இருந்தாலும் நான் போவேன். என் உடம்புல ஓடுறது இந்திய ரத்தம். ஆனா கூட இருக்கிறவங்களை குழி தோண்டும் போது வருத்தம் வருது. நம்பியவர்கள் முதுகில் குத்தும் போது கொஞ்சம் வலிக்குது. அண்ணன் தம்பியா பழகினவங்க, மற்றவங்களை பற்றி ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எதிர்பார்த்தது தான். ஆனால் பல வருஷம் நம்ம கூட இருந்தவங்களே பண்ணும்போது இல்லை, அதை நம்ம காதில் கேட்கும்போது நான் உங்ககிட்ட சத்தியமாக பொய் சொல்ல மாட்டேன் பிரதர்ஸ். நேற்று உண்மையிலே நான் ஒரு கணம் யோசிச்ச, ஒரு 1 hour கட்சியை கலைச்சிட்டு போயிடலான்னு. அந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்து விட்டாங்க. எதுக்குமே தளராத கார்த்திக். நான் அவர்கிட்ட கூட சொன்னேன், வேண்டாம், இதை விட அழுக்கா ஒரு பாலிடிக்ஸ் இருக்க முடியுமான்னு. பட் பெட்டர் சென்ஸ் ப்ரிவேல்டு. முடியாது. துரோகிகளுக்கும் கொலைகாரர்களுக்கும் கொள்ளைக்காரர்களுக்கும் பயந்து கார்த்திக் போக மாட்டான். எங்க கொடியில பறக்கிறது தேவரையாவுடைய படம். அந்த ஒரு நிமிஷம் யோசிச்சது உண்மை. எதுக்கு தேவையில்லை, நான் வருஷத்துக்கு 4-5 படம் பண்ணிட்டு போயிட்டே சரணாலயத்தை நடத்தும். அதை நடத்த விடலன்னு தானே நான் வந்தேன். அதான் உண்மை. வந்த கூட்டத்தை பார்த்து ராஜபாளையத்திலேயோ மதுரையிலையோ நான் ஏதோ போட்டிக்கு வந்த மாதிரியே என்னை தடுத்தாங்க சரணாலயத்தில் இருந்தப்போ. என்னையா இது ஒண்ணுமே, நான் நான் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், இது ஒரு என்ஜிஓ, இதை போய் நான் நடத்துறதுக்கு எனக்கு பொலிட்டிக்கல் ஆம்பிஷனே கிடையாது. இதை ஏன் தடுக்கிறீங்கன்னு 2006 இருந்தவங்க எல்லாருக்கும் தெரியும், பத்திரிகையிலலாம் வந்ததப்போ. அப்போதான் நான் சொன்னேன், வெள்ளையர்கள் போனாலும் கொள்ளையர்கள் இருக்காங்கன்னு 2006 சொன்னேன் நான். அதை நிறைய பேர் இப்போ சொல்றாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னும் இருக்காங்க, பணத்தை மட்டுமே டங்கரை போது, அரை வயிற்று கஞ்சிக்கு காசு இல்லாமல் நம்ம மக்கள் சாகுறாங்க. இலவச கல்வி கொடுக்க முடியும், மருத்துவம் கொடுக்க முடியும், நம்மளுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல என்ன ஹைடெக் எக்யூப்மெண்ட் கொண்டு வர முடியும், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ரோட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சானிடேஷன், என்ன வேணும் உங்களுக்கு, இவ்வளோ பணம் இருக்கு. ஆனால் எல்லாம் பதுக்கிருக்கு. எதுக்குன்னு தெரியல. இவங்க என்னத்தை தான் கொண்டு போக போறாங்கன்னு எனக்கு தெரியல. மிஞ்சி போனா 2 வேளை சாப்பிட்றோம். கார்த்திக்கு நீ வேலை பேச முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நீ என்னுடைய வந்து சேர்றாங்க இல்லையா கேண்டிடேட்ஸை வேலை பேசுற, ஜெயிக்கிற. அதுலேயும் அது வருத்தத்தோடவும் சொல்றேன், என் கூட இருக்கிறவங்களையும் நீ வேலை பேசியிருக்க, எனக்கு தெரியும். அது ரொம்ப வருத்தத்தில் தான் சொல்றேன். பரவாயில்ல, அதெல்லாம் பார்த்து கார்த்திக் தளர போவதில்லை. ஏன்னா இதுக்கப்புறம் கார்த்திக் எடுக்க போறது விஸ்வரூபம். நான் சொல்றேன், இன்னைக்கு நான் உங்க உருட்டல் மிரட்டல் இது யாருக்கு போய் சேரணுமோ அது போய் சேரட்டும். என் கூட முதுகுல குத்த பாக்குறீங்களே, உங்களுக்கு போய் சேரட்டும். என்னை ஏமாத்திட்டு ஓடணும்னு பார்த்தீங்களே பிச்சைக்கார காசுக்கு, உங்களுக்கும் போய் சேரட்டும். அந்த எஞ்சி இருக்காங்க பாருங்க, அந்த 13-14 கேண்டிடேட், அவங்கள நான் தலை வணங்குறேன். அவங்க கிட்ட தைரியமா நின்னாங்க, லேடி நிற்கிறாங்க. இந்த ஆம்பளைங்களுக்கெல்லாம் ஓடி போயிட்டானுங்க. இவங்கெல்லாம் ஆம்பளையா?
என்ன துணிச்சல் இருக்கும் அந்த அம்மாக்கு, சுப்புலட்சுமா. அவ்வளோ பெருமையாக இருக்குது. ஆனால் இந்த வேட்டி கட்டின ஆம்பளைங்க, பேண்ட்டு போட்ட ஆம்பளைங்கெல்லாம் 2.25 லட்சத்துக்கு விலை போயாச்சு. அதே படி நம்ம கூட இருக்கிறவங்க மேலேயும் வந்திருக்கு இப்போ. ஏன்னா நான் அதை காதில் பெருசாக போட்டுக்கல, தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். யார் யார் என்ன எப்படி, அதுதான் தெரிஞ்சுக்கணும். அதை எனக்கு சொன்னவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஆனால் அவங்கள காட்டி கொடுக்க மாட்டேன். அவங்க யாருன்னு நான் தெரியும் எனக்கு. இனி ஃப்யூச்சரில் அவங்கள எங்கே வைக்கணுமோ அங்கே வைப்பேன். ஒன்று தள்ளி வைப்பேன், இல்லைன்னா வெளியே வச்சுருவேன். நான் எவ்வளோ பெருந்தன்மையாக ஒரு நாகரிக அரசியலுக்கு அவங்க நிற்கிற இடத்துல நிற்க மாட்டேன்னு சொன்னேன், கேண்டிடேட்டை போட மாட்டேன்னு சொன்னேன். அவங்களுக்கு இந்த விஷயமே தெரியாது, அதுதான் எனக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன். அவங்க காதுக்கு போகிறதே இல்லை எதுவும். இது கூட அவங்களுக்கு தெரியாது, தலைமைக்கு போகாது அது. எனக்கு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்க மேலே எனக்கு அவ்வளோ மரியாதை. ஆனால் ஏன் போக மாட்டேங்குதுன்னு தெரியல. கார்டன் லெவல்லையும் அமைக்கிறாங்க. ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். இல்லைன்னா பல நல்ல விஷயங்கள் அவங்க காதுக்கு எட்டும். அமேசிங்லி கேப்பபிள் லேடி. நான் கூட்டணியிலே இல்லை, இல்லைன்னு சொல்கிறேன் பாருங்க. எப்படி நான் கலைஞர் அவர்களை மதிக்கிறேனோ அதே மதிப்பு நான் ஸ்டாலின் அவருக்கு காட்டணும்னு அவசியம் கிடையாது. 92, 93 வயசு இருக்கும் அவரே நான் மதிக்கிறேன். அவர் பேச்சை நான் ரசிக்காத ஆளே கிடையாது, எதிர்கட்சியில் இருந்தாலும். அரசியலுக்காக ஏதாவது சொல்லாமே தவிர நம்மளாம் வாய் பழந்து பார்த்தவங்க அவங்களாம். அவங்க மேடம் நான் அப்படி ஷார்ப். நான் இந்தியாவில் அத்தனை பெரிய பெரிய தலைவர்களையும் த மோஸ்ட் பிரில்லியன்ட் இவங்கெல்லாம் தான். டெல்லியிலையும் பார்த்துருக்கேன், மும்பையிலையும் பார்த்துருக்கேன், இங்கேயும் பார்த்துருக்கேன். அதில் ஒரு 10 பேரில் இவங்க எல்லாரும் அடங்குவாங்க. அவ்வளோ. ஆனால் கூட இருக்கிறவங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? என் கூட இருக்கிறவங்களே இப்படி இருக்காங்களே, அப்போ அவங்க கூட இருக்கிறவங்கள தப்பே இல்லை. அதனால தான் அவங்க ஒரு அயர்ன் ஹேண்டை வச்சுட்டு ஒரு லேடி ஆள்றாங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு தட் லேடி. நான் எந்த கட்சியில் இருக்கிறவங்கள திசை மாறி போகும்போது அந்த மாதிரி தான் இருக்கணும்னு தோணுது சில சமயம். தட் அந்த அந்த ஒரு கமாண்ட் இருந்தால் தான் இவங்கெல்லாம் அடங்குவாங்கன்னு தோணுது. இல்லைன்னா போ, அந்த முடிவுக்கு நான் வந்துட்டேன். போதும் இந்த விளையாட்டு. எல்லாருக்கும் தான் சொல்கிறேங்க, யாருக்குமே நான் இந்த கட்சிக்காரங்க எல்லாம் இருக்காங்க, கூடவே இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. ப்ளீஸ் டேக் அ வாக். இனஃப். உங்களோட மல்லு கட்டிகிட்டே இருந்தால் மக்களுக்கு நான் செய்ய வேண்டிய பணிக்கு எதுக்கு வந்தேன்னா அந்த பணியை நான் செய்ய முடியாமல் போயிடும். உங்கள் சுயநலத்தை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்கன்ட்டு இப்போ உங்கள் முன்னாடியே சொல்கிறேன். திமிரில் பேசலை, வருத்தத்தில் பேசுகிறேன். ஏன்னா என் காதில் வந்து விழுற ஒவ்வொரு சொல்ல ஆசிட் மாதிரி விழுது. யாரெல்லாம் நம்பினேன்னு. அதனால சொன்னேன், இந்த கூட்டத்தில் நான் போகும்போது முதுகுல குத்துறாலும் ஆச்சரியப்படாதீங்க. ஆனால் அதுக்கு பயந்துட்டு கார்த்திக் போகாமல் இருக்க மாட்டேன், போவேன்.